இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை, அந்த வார்த்தை நிறைவேறுகிறது. இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனா இந்த பூமியில வருகிறார். பிதாவின் சித்தத்தை விரும்பி செய்கிறார். பிதா பரலோகத்திலிருந்து சொல்லுகிறார், இதோ நான் தெரிந்து கொண்ட என் தாசன். அது மாத்திரமல்ல, என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், மை பிலவட், எனக்கு பிரியமான நேசன், என்னுடைய நேசன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை பார்த்து தேவன் இப்படி சொல்லும்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? அவருடைய ஈவினாலே, அவருடைய கிருபையினாலே, அவருடைய தயவினாலே நாம் பிள்ளைகளானோம். நாம் பிள்ளைகளானது நம்முடைய கிரியையினால் அல்ல, அவருடைய கிருபையினால். ஆனால் பிரியமான பிள்ளைகளாய் மாறுகிற காரியம் நம்மிடத்தில் தான் இருக்கிறது. இதை மறந்துவிடக்கூடாது. நேச பிள்ளை, பிரியமான பிள்ளையாய் மாற வேண்டுமானால் எது எது பிதாவுக்கு பிடிக்குமோ, எது எது அவருக்கு பிரியமோ அதை நாம் செய்ய வேண்டும், அல்லது நம்மில் வெளிப்படுத்த வேண்டும். அவர் கண் காண நம்மில் அவருக்கு பிரியமானவைகளை நாம் வெளிப்படுத்தும் போது அவர் நம்மை பார்த்தும் அப்படிதான் சொல்லுவார். தானியேலை பார்த்து சொன்னார் அல்லவா, எனக்கு மிகவும் பிரியமானவர் என்று. உபாகம் 33 பென்யமீனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தருக்கு பிரியமானவன். அப்படி என்றால் நிச்சயமாய் பிரியமாய் காணப்படுகிறவர்களை பார்த்து அவர் நிச்சயமாய் இப்படி சொல்லுவார். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இவர் என் ஆத்துமாவுக்கு பிரியமான நேசன் என்று சொல்ல காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ததுனாலயா? ஆமென். எதனால் அப்படி சொல்லுகிறார்? இங்கே பாருங்கள், அதனுடைய 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாக்குவாதம் செய்ய மாட்டார். வாக்குவாதம் செய்ய மாட்டார். ஆமென். வாக்குவாதம் செய்ய மாட்டார். ஆமென். எல்லா காரியத்தையும் தேவனிடத்தில் தெரிவிப்பாரே அன்றி அவர் மற்றவர்களைப் போல வாக்குவாதம் செய்ய மாட்டார். ஒரு பிரியமான தேவ பிள்ளையாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவரும் தங்கள் வாயின் வார்த்தைகளை குறித்து, தாங்கள் செய்ய போகிற காரியங்களை குறித்து மிகவும் கவனமாய் இருப்பார்கள். ஆமென். வாக்குவாதம் சண்டைகளை பிறப்பிக்குமா? வாக்குவாதம் பகையையும், வாக்குவாதம் எரிச்சலையும், வாக்குவாதம் தேவையில்லாத யூகங்களை, சம்சயங்களை எல்லாம் உண்டாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் வாக்குவாதம் பண்ண மாட்டார். ஆமென். காரணம், அவர் ஒரு காரியத்துல உறுதியா இருக்கிறார், கவனமா இருக்கிறார். எதுல? பிதாவை பிரியப்படுத்து. பாருங்கள், அழைக்கப்பட்ட ஆபிரகாமோடு லோத்தும் புறப்பட்டு வருகிறான். எங்கே போக? கானான் தேசத்துக்கு போக, வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பதற்காக. இப்பொழுது 2 பேருடைய வாழ்க்கை தரமும் உயர ஆரம்பிக்கிறது, எல்லைகள் பெரிதாக ஆரம்பிக்கிறது. இப்பொழுது லோத்தின் மேய்ப்பருக்கும் ஆபிரகாமின் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாகிறது. இதை அறிந்ததும் ஆபிரகாம் லோத்தை அழைத்து சொல்லுவான், வாக்குவாதம் வேண்டாம். ஆதியாகமம் 13:8 இப்படி சொல்லுகிறான், நாம் சகோதரர்கள், வாக்குவாதம் வேண்டாம் என்றான். ஆபிரகாம் வாக்குவாதம் வேண்டாம் என்று வைத்தான். அவன் வாழ்க்கையிலே வாக்கு தத்தம் அவனுக்கு சுதந்திரமாகவே மாறிற்று. யார் வாக்குவாதம் வேண்டாம் என்கிறார்களோ அவர்களுக்கு வாக்கு தத்தம் சொந்தமாகவும் சுதந்திரமாகவும் மாறும். இயேசு கிறிஸ்து வாக்குவாதம் பண்ணவில்லை. ஏன் பண்ணவில்லை தெரியுமா? அவருக்கு பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிற அந்த மேலான இடம், அந்த மேன்மையான காரியம் அவருக்கு தேவையா இருந்தது. ஆமை, அவருக்கு அது பிரியமா இருந்தது. எனவேதான் தமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு இதை பார்க்கிறார். இதை பார்த்ததுனால சிலுவை சகித்தாராம். அவர் வாக்குவாதம் பண்ணவில்லை, சகித்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் அழைக்கப்பட்டவர்கள், அவருடைய பிள்ளைகள். ஆமை, பிள்ளைகளானோம் கிருபையினால. பிரியமான பிள்ளைகளாய் மாற நாம் நம்முடைய கிரியைகளில் கவனமாய் இருப்போம். கிரியைகளை சீராக்குவோம். தேவையில்லாத வாக்குவாதங்கள், வீண் சண்டைகள், ஆமென், தேவையில்லாத பேச்சுகள், வீண் பேச்சுகள், இது வேண்டாம். ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், நான் வாக்குத்தத்த சந்ததி, நான் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவன். வாக்குவாதம் வேண்டாம்.
வாக்குத்தத்தம் வேண்டும். இந்த வார்த்தை கேட்கும் போதே உங்கள் இருதயம் சொல்லட்டும், வாக்குவாதம் வேண்டாம், வாக்குத்தத்தம் வேண்டும். காரணம், நான் அவருக்கு பிரியமான நேச பிள்ளையா இருக்க விரும்புகிறேன். அப்படியே நாம் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை அப்படியே நடத்துவாராக. தகப்பனே, நன்றி அப்பா. இந்த நாளில் எங்களோடு உணர்த்தின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எஸ் ஃபாதர், வாக்குத்தத்தம் வேண்டும், வாக்குவாதம் வேண்டாம். இதில் உறுதியாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.